ஹலோ கைஸ், வெல்கம் டு துவாரக் கேமிங். நான் தான் துவாரக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் வந்து ஜஸ்ட் ஹேடே, மோஸ்ட்லி ஹேடே. அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான். புதுசாக ஈவெண்ட் ஒன்று வந்திருக்கு. ஒரு நிமிஷம், அந்த எப்போதும் போல் கவுண்டி ஃபேர் அது வந்திருக்கு. அதுக்கு என்னென்ன தரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து இந்த கேட் கார்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்கரேஷன் தான் தரான். என்னென்ன முடிக்கணும், 8 ஜாமு தர முடியாது, 5 வச்சு சரி போய் தொலை எடுத்துக்க, 14 இருந்தால் வச்சுக்க. கைஸ், இது யார் யாருக்கு வந்திருக்கு, எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு எனக்கு சரியாக தெரில. டானர் கெபாப் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று புதுசாக வந்திருந்தது. இப்போ தான் வாங்கி வச்சேன். புதுசாக வந்து ஒரு பெட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. இந்த பெட்டு ஆனால் நான் இதில் தேடி பார்த்தேன், வரலை. ஸ்டில் அந்த அப்டேட் எப்போ வரும்னு தெரில. ஓகே, இதை வந்து 759 முடிச்சிருக்கேன். நான் 4 இந்த வச்சுக்க, 5 தர முடியாது. ஸ்பைசி பீன் டேக்கோ இது 4, இது 3, இது 5 இல்லை, இது 8 ஜாம் இல்லை. படுத்துறாங்க, படுத்துகிற படத்தில் ஊரை விட்டு ஓட்டிடலாம் போல் இருக்குது. எங்கடா இது? ஆமாம், இது எங்கே தயாரிக்கிறதுனே எனக்கு தெரியலையே. இதுலையா? இல்லை, அடே எங்கடா இருக்க நீ? போட்டு வச்ச மாதிரி ஒரு ஞாபகம். இது இல்லை, சரி அவனே தொட்டு போயிடுவோம், போடாங்கிட்டு. பார்த்தியா? டெலிவர் முடிஞ்சா? இன்னி கோட்டா முடிஞ்சிடுச்சு. என்னென்ன பூ தரலாம்? மொத்தம் எல்லாமே டெம்பரவரி கரன்சி. இந்த பூ தான் தரலாம். போனஸ் எல்லாம் அப்புறம் விளாடிப்போம். இதில் ஏகப்பட்ட உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து ஃபுல்லாக டெக்கரேஷன் ரிவார்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பான் கிரேட்டு, சிலோ கிரேட்டு, எக்ஸ்பான்ஷன் கிரேட்டு, டவுன் கிரேட்டு, டூல் கிரேட்டு, ஃபென்ஸ் கிரேட்டு எப்போவும் தரான். 59,000 எக்ஸ்பி தரான். இது எந்த எக்ஸ்பிங்கிறது வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ஸை பொறுத்து தான் வரும். இதை ஃபஸ்ட்டு வாங்குவோமா? டைம்லெஸ் மேக்னோலியா. என்னடா பேர் இது? மேக்னோலியா. 5 நாள் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு 450 காசு வச்சு மொத்தமாக காசு வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிடுவோமா? இது நம்ம வச்சுருக்கோம் ஆல்ரெடி. கரெக்டாக இது பார்ப்போம். முடிஞ்சிடுச்சா? சந்தோஷம். மேக்னோலியா ஆல்ரெடி இந்த டெக்கரேஷன் கலெக்ஷன் இது வரலையா? சரிடா ஓகே, சரி, அது அப்புறம் பார்த்துப்போம். இந்த மரம் மட்டும் இப்போதைக்கு வாங்கிப்போம். பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. நாட் பேட், நல்லா இருக்குது. மரம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, டீசெண்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒத்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ரிவார்டு அப்படின்ற மாதிரி, சரி நல்ல டெக்கரேஷன் ஒத்துக்கலாம். இங்கே வச்சுருவோமா? குருவிகள் பக்கத்தில் செடிகள். சோறு இல்லையா? சரி ஓகே, இவனுக்குலாம் இப்போதைக்கு தேவையில்லை. இந்த கவுண்டி ஃபேர் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃப்ரீ டெக்கரேஷன் ஒன்று தரோம் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தானுங்க. ஆனால் அந்த ஃப்ரீ டெக்கரேஷனை நான் வந்து செலக்ட் பண்ணி கிளைம் பண்ண ட்ரை பண்ணால் கிளைம் ஆகலை. ஐ டோன்ட் நோ வை. வீடியோஸ், நியூ அனிமல் இதெல்லாம் தான் வருது. கம்யூனிட்டி வாட்ச் கொடுத்தா போயிருமா? அப்போ அது சரி ஓகே. திருப்பி சிக்கன் வேலி வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது இன்னும் 118 ஹவர்ஸில். என்ன ரிவார்ட் தருவான்னு தெரில. போன தடவை ரிவார்ட் கலெக்ட் பண்ணணும்னு நினச்சேன், கலெக்ட் பண்ண முடியல, ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட்டு அதான் பண்ண முடியல. ஓகே, லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பீன் ஒன்று போட்டுப்போம். தக்காளி இல்லையா? சூப்பர். உருளைக்கிழங்கு, ஸ்ட்ராபெரி, அரிசி, உளுத்தம் பருப்பு, வெங்காயம் அது மாதிரிலாம் வச்சுன்னா நம்ம ஊர் சமையல் பண்ணலாம். இவங்க அவங்க ஊர் சமையலுக்கு தான் எல்லாம் வச்சுருக்கானுங்க. 1 2 எங்கடா இருக்கு? கலெக்ட் பண்ணிடலாமா? இல்லை இப்போதைக்கு வேணுங்கும் போது எடுத்துப்போம்.
இவனுங்க ரொம்ப அதிகமாக கேட்குறானுங்க. 5 கேக்கு 3 இது முட்டை பட்டாங்க. யாரோ ஹெல்ப் கேட்டிருக்காங்க. பிரின்சிலிவின் ஹெல்ப் கேட்டிருக்காரு. போட் 1 2 கொடுத்தாச்சு. டெர்பி நம்ம ஆளுங்க முரட்டு விளையாடிட்டு இருக்காங்க போல இருக்குது. டெர்பி செம்மையாக போயிட்டுருக்கு. இது அடுத்த ஹனிகாம் எப்போ வரும்னு தெரிலன்னு. எவ்வளோ கலெக்ட் பண்ணோம்? 3,74,400. 4 lakhs வரணுமா? இன்னும் 30,000 நெக்டார் வேணும். அரவுண்டு 25,600. 4 நெக்டா 4 பாக்ஸ் வரும். வந்துருச்சுன்னா அப்புறம் தேனீக்கள் வந்து நிறையா கலெக்ட் பண்ணோம். கடலைக்காய் ஓகே. முட்டைக்கு கோழி. ஓகே. அடைங்கடா. சோறு எல்லாமே வாத்திருக்கான். இவனுக்கு வந்து 12 கோழி சோத்தை போட்டுட்டு இந்த கலெக்ட் பண்ணுறத நீங்கள் ரீசெட்டு 18 ஹவர்ஸ்ன்னு இல்லாமல் நீங்கள் அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி நல்லாயிருக்கும். நாலு வச்சுருக்கேன். 8 ஜாம்லாம் தரவே முடியாது, கண்டிப்பாக தரமாட்டேன். 5 பேன் கேக் வேணா ட்ரை பண்ணலாமா? 1 2 10 வேணாம். இவன் இருக்கட்டும். இவன் 3 1 1 2 1 1 2 போடு. டபுள் டமாக்கா. என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய்? நியாயமா நியாயமா? 1 2 3. ஓகே. ப்ரெட்டு வேணும். இப்போ வீட்டுக்கு ஆயிருக்கு. டிச்சுக்கு. இந்த ஜாம் 1, இந்த ஜாம் 1, இந்த ஜாம் 1, இந்த ஜாம் 1 மாற்றி போட்டு வச்சுப்போம். டபுள் டமாக்கா. காதலின் கேள்விக்கு கண்களின் ஆன்சர் என்ன? மௌனமா? ஃபார்ம் பாஸ் ஸ்கூல் கம்ப்ளீட் ஆகிதோ? சரி, ஓகே. புது ஃபார்ம் பாஸு எப்போதும் போல் பழைய குருடி கதவத்துருடி அப்படின்ற மாதிரி சேம் ஓல்டு ஷீட்ஸ் தான் தராங்க. ஓகே, இது எடுத்துப்போம். கலெக்ட் 8 more பாயிண்ட்ஸா? அது புதுச்ச மெசேஜ். போனஸ் எப்படி நமக்கு நினைக்கிறோம்? 3 லாப்ஸ்டர் 5 பிவேக்ஸு ஆணி. இதான் நம்ம டார்கெட்டு. கிடச்சோன்னா க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்படியே குவிட் பண்ணிடலாமா? நினச்சேன்டா வாழ்க்கையில் அச்சோ அப்படி நடந்துருச்சேங்கிறத விட நினச்சேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் வருது. நம்ம சாகா சொல்லுவார் தெரியுமா? போல்ட்டு தான் டார்கெட்டு. ஆசை யாரை விட்டுச்சு? ஓகே, 10 போனஸ் எடுத்துட்ட முள்ளு. எல்லாமே இருக்குன்றான். பட் நான் எவனுக்கும் கொடுக்க போகிறதில்ல. இது வேணும். பால் வி நீடு மில்க்கு. அதை வச்சு சில்க்கு தயாரிக்க போகிறோம். ஆமாம், சில்க்கு. ஆனால் அதெல்லாம் நான் ஐம் அகெயின்ஸ்ட் சில்க். எனக்கு சில்க்கு பிடிக்காதுங்க. மன்னித்து கொள்ளுங்கள் மக்கள். ஏன்னா ஒரு பூச்சியை கொலை பண்ணி நமக்கு வந்து உடன்பாடு இல்லை. நம்ம ஆடம்பரத்துக்காக ஒரு உயிரினத்தை கொல்லப்படாது. இட்ஸ் மை என்ன சொல்கிறது, எனக்கு தோணுன ஒரு விஷயம்னு வச்சுக்காங்களேன். சரி, ஓகே. இதுக்கு மேலே இதில் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த புது கிஃப்ட் ஒன்று தருவேன்னா கிரெக் என்ன தரான்னு பார்ப்போம். கிரெக் பையா என்ன தரேன்? ஓகே, கொடு. ஒரு ஃப்ரீ கிஃப்ட் தருவேன்னு சொன்னேன். ஏய், வீடு நல்லா இருக்கே. இரு, அந்த பொம்பளை வந்திருக்காளான்னு பார்ப்போம். பொம்பளை வந்திருக்காளோ? இல்லையே. இல்லை, இந்த பொம்பளை அவனுக்கு மட்டும் இதை பண்ணியிருக்கான். இந்த பொம்பளைக்கும் கிரெக்குக்கும் அந்த சம்மந்தம் இருக்குது.
வீடு சமயம் நான் திருப்பி ஒரு நாள் வந்து ஒரு லைவில் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் அலங்காரப்படுத்த போகிற மாதிரி கைஸ். அலங்கார பந்தலிலே அழகாய மர வைத்தோம் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்குது. ஃப்ரீ கிஃப்ட்டுங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை பார்ப்போம். சரி, சிஓசியில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரோம். அதோட முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நேர்கள் இருந்தால் சொல்லுங்கள். வந்ததற்கு நன்றி. மாஸ் அனிமே ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, கோ. டோர்னமெண்ட் இன்னும் 2 நாள் முடியுது. அடுத்த டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன். சற்றே பிஸியாக இருக்கிறேன். ஓகே, அனிமே ஃபியூரி சீனரி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓடு 349 ரூபா. டீட்டெயிலிங் பபிள்ஸ் பெருசாக இல்லை. ஓகே, பில்டிங்லாம் நல்லா இருக்குது. ஆனால் கோர் அனிமேஷன்லாம் ஒன்றும் காணும். எதுவும் யாரையுமே காணும். ஏதோ பூத் பங்களா மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஓகே, ஒரு மரம் நல்லா இருக்குது. கீழே தண்ணிக்குள்ளே ஒரு மீன் அங்கங்கே நீந்திக்கிட்டு இருக்குது. ஆள் இல்லை, ஆள் இல்லை, ஆள் இல்லை, எதுவுமே இல்லை கைஸ். தண்டம். இட்ஸ் டோட்டல் வேஸ்ட்டு. மேலே ஓகே, ஓரளவு அந்த பறவை மாதிரி ஓகே. அந்த கட்டமைப்பு நல்லா பண்ணியிருக்காங்க. பொண்ணு தண்ணி ஊற்றுது, மீன் மிதக்குது. ஓகே, வண்டியில் கிரீடாக மேலேருந்து தண்ணி ஊற்றுது. ஓகே, சுற்றி வர பட்டர்ஃப்ளை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தூரத்துலேருந்து வச்சு பார்த்தா ஓகே. பட் எங்கேயுமே ஒரு ஆள் யாரையும் காணும். ஏதோ பேய் பங்களாமல் இருக்குது உள்ளே, யாரையுமே இல்லாமல் இருக்கிறது பார்க்கும்போது. பொறுத்தும் போது 349 ரூபா இஸ் டூ காஸ்ட்லி. எனக்கு ஒன்றும் இது பெருசாக பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நான் இப்போ சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனிமே ஃபியூரி டியூக் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கான். ஸ்கின்னு செம்மையாக இருக்குது உண்மையிலேயே. வந்து கோல்டு பாஸோட தரானுங்க. நெருப்பு கக்குது. அந்த கிளா பார்த்திங்கனாலும் செம்மையாக இருக்குது. செயின், நெக்லஸ்ஸு, இந்த நெருப்பு இருக்கிற அந்த இது பின்னாடி வால், பங்கம். நம்ம ஆள் அதை வாங்கியிருப்பாங்க கோல்டு பாஸ் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, லெட்ஸ் சி. கிளான் வார் லீக்ல நம்மளை போட்டிருக்காங்களா? கிளான் வார் லீக் போட்டிருக்காங்க. நான் இல்லாமல் இருந்துருவியா நீ? ரொம்ப வாய் பேசக்கூடாது. ஓகே, வாவ் செம்மையாக இருக்குது. ஓகே, நம்மளால் கோல்ட் பாஸ் வாங்கிட்டானா? வாங்கிட்டேன். 2 minutes. ஓகே, கிங் எங்கே இருக்கான்? கிங்கை காணுமே. கிங்கு, வேர் இஸ் த கிங் படி? கிராண்ட் மாடலை செலக்ட் பண்ணிட்டு அங்கே பாருங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, உண்மையிலே நல்லாயிருக்கு. குட். முடிஞ்சால் நான் கோல்டு பாஸ் வாங்குவேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் டொனேட் பண்ணுங்கள், காசு கொடுங்க, வாங்கிக்கிறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு பே டு டொனேட் மீ டு சப்போர்ட் மீ, நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன். ஓகே, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் என்னென்னா வாட் இஸ் இட் அப்படின்னு எதோ ஒன்று கேட்டிருக்கான். வாட்ஸ் தட்? அடுத்தது வந்து எப்படி சொல்லி திஸ் வேர்ல்ட் இஸ் அவுடேட்டட் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. அப்புறம் லெட்ஸ் ஹரி பார்பேரியன் கிங் அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணுறான். ஏதோ அனிமேஷன் மாதிரி ஏதோ வந்திருக்கு. ஐ ஒன்ட் ஃபார் கிவ் என்னன்னு தெரில இந்த கதை. அப்புறமா நம்ம படிப்போம். டெய்லி வந்து ஒரு கதையாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. மற்றபடி இதில் என்ன இருக்குது? கிளான் வார் லீக் ஸ்டார்ட் ஆகுது. அனிமே ஃபியூரி சீசன் கொடுத்துருக்காங்க. அனிமே ஆர்ச்சரி இப்போ 17 மணி நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. மெடல் ஈவெண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது நாளான்னைக்கு. இது நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, என்னன்னு தெரில. இதோட பார்த்து முடிச்சுக்கிறேன் நான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு முடிஞ்சால் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட் இதேமாரி வீடியோ வரும். லைவ் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், மன்னித்து கொள்ளுங்கள். மன்னிச்சிட்டேன்னு கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் கோஆபரேஷன். நன்றி, வணக்கம், பை பை.